重解放，守护弱小，战国刚强。不怕困难，不怕面对挑战，我们坚强，我们永不退让。是战陀转动在点亮心中一道光。抬起头，你和我并肩作战，铭记那付出的每一滴汗。友情的光在我身旁，把生命照亮，照亮弱小的生命，让它也能发光。宿命的力量就在我手上，超能保家，伸手解放，守护弱小，战甲武装，钢铁核心迸发出力量。ஃபியூரி ஸ்பின்னர் பேட்டிலுக்காக புதிய இடத்தை துறக்கறாங்க. இந்த இரண்டு சுழலிகளும் இரட்டை சக்தியுடன் மோதுகின்றது. அதனுடைய கவசம் உடைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. மேலும் அதை வீழ்த்தவே முடியல. ஸ்பின்னிங் டாப், நீ உன்னோட சக்தியை காட்டு. உலக அளவுல இருக்கிற ஸ்பின்னிங் டாப் பிளேயர்ஸோட கனவே கிங் ஆஃப் ஃபியூரி ஸ்பின்னர் ஆகிறது தான். சரி, எல்லாரும் வாங்க, உங்களோட ஃபியூரி ஸ்பின்னரை லான்ச் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடலாம். உங்க செயல்திறன் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட டீமை விஐபி டீமா உலக ஸ்பின்னிங் அமைப்பு அறிவிக்கும். காலிறுதிக்கும் தகுதி பெறுவீங்க. இவங்க ரொம்ப ஸ்பெஷல் தான். வவ்வாலே போ. இன்னைக்கு நல்ல நேரம், தப்பிச்சிட்டீங்க. அவங்கள பத்தி நீ சொல்றது உண்மைதான். அவங்க பவர்ஃபுல்லானவங்க, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க, இதுதான் ஃபியூரி ஸ்பின்னர்ஸோட லான்ச். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஃபைட் பண்ணலாம். இந்த குளோபல் ஃபியூரி ஸ்பின்னர் ஒரு புனிதமான கொண்டாட்டம். இதுதான் 4 வருட உலக சாம்பியன்ஷிப் ஃபியூரி ஸ்பின்னரின் இறுதி போட்டி. நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஃபியூரி ஸ்பின்னருக்காக எங்களுடைய புதிய போர்க்களம் ஃப்ளவர் அரீனா இதோ ஒரு புதிய சாப்டரை அறிமுகப்படுத்துகிறது. ஆமா, முன்னாடி இல்லாத மாதிரி இப்போ ஃபியூரி ஸ்பின்னருக்கான போட்டி ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்கை ட்ரீ அரங்குல ஸ்பின்னிங் டாப் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் உலகத்துல இருந்து சிறந்த ஸ்பின்னிங் டாப் ஆர்வலர்களும் வந்திருக்காங்க. இது ஒரு புது யுகத்தோட ஆரம்பம். தகுதி சுற்றில் ஒரு வார கால கடுமையான பயிற்சிக்கு பிறகு அதிக புள்ளிகள் பெற்ற 4 அணிகள் இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளன. அந்த அணிகள் எல்லாருமே 4 விஐபி டீமோட போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. மேலும் இந்த சாம்பியன்ஷிப்பின் எலிமினேஷனின் முதல் சுற்று இங்க அரீனா 1 செயல்படும். இந்த போட்டியோட முதல் ஆட்டம் டிராகன் டீமுக்கும் அப்புறம் எனக்கு பிடிச்ச பிரமி டீமுக்கும் நடக்க போகுது. இந்த போட்டி தான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆஹா, போட்டி இன்னும் தொடங்கலனாலும் ஆடியன்ஸோட உற்சாகம் அளவுக்கு அதிகமா இருக்கே. உலகம் முழுக்க இருக்கும் ரசிகர்களுக்காக இந்த போட்டி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. உலகம் முழுக்க இருக்கும் ஸ்பின்னிங் டாப்பின் ரசிகர் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இப்போது 2 அணிகளும் அவங்களோட ஓய்வு அறையில போட்டிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில யார் மகுடம் சூட போறாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஏன், எதனால எனக்கு புரியல. மீட்டியோக்கே இவ்ளோ ஃபேன்ஸ். ஆனா இந்த யங் மாஸ்டருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அது ஒண்ணும் இது கேக்க அருமையா இருக்கு. ட்ரை பண்ணி பாரு. யங் மாஸ்டர், நாங்க எப்போ உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தாளுங்க மட்டும் தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இல்ல, இந்த யங் மாஸ்டர் ஒரு சிறந்த வெற்றியை பெற்று நான் ஒரு சிறந்த வீரர்னு எல்லாருக்குமே காட்டுவேன். முதல் ரவுண்ட்ல என்னோட கோட்டி டிராகன் தான் நல்லா விளையாட போகுது. ஏய், நான் தான் முதல்ல போட்டி போடுவேன். இல்ல, இந்த டிராகன் டீமோட ஹீரோ தான் முதல்ல களத்துல இறங்கணும். இவங்க 2 பேருக்கும் எப்பவும் இதே வேலை தான். ஒரு போட்டி வச்சுக்கலாம். முதல்ல களை இறங்கணும்னா இதுல மார்க் பண்ண குச்சியை கரெக்டா எடுக்கணும்.
முதல் ரவுண்ட்ல விளையாட போறது கிம் தான். நாம போலாமா? வா, இதுல ஒண்ணு எடு. சோதனைக்கான உரிமம். அல்கா, சோதனைன்னு எதை சொல்ல வர? அது நல்லதா கேட்டதா? என்னால என்னோட ஆசையை நிறைவேற்ற முடியுமா? என்ன சோதனைனா ஆர்த்தோடோபிக்கான சோதனை தான் இது. இது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தியை தான் கொண்டு வரும். நல்ல செய்தியா? அப்படின்னா ஆமா ஜெயிச்சிடுவான்னு சொல்லு. உன்னோட விதி அழிஞ்சு போச்சு. நீ இதுல விளையாடுறது உறுதி. உலகம் முழுக்க இருக்கிற ஸ்பின்னிங்க விரும்பி ஃபாலோ பண்ற எனதருமை நண்பர்களே, ஃபியூரி ஸ்பின்னுக்கான முதல் போட்டிக்கான நாக் அவுட் ரவுண்ட் இப்போ ஆரம்பமாக போகுது. என்ன பார்க்க தயாரா? முதல்ல ரொம்ப தூரத்துல இருந்து வர டெசர்ட் கண்ட்ரியை சேர்ந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸான பிரமி டீமை வரவேற்போம். இந்த பிரமி டீம் இதுக்கு முன்னாடி போட்டிக்கிட்ட எந்த ஆட்டத்திலையும் தோத்ததே கிடையாது. இவங்கள பொதுவா அழிக்க முடியாத பெரும் சக்திகள்னு சொல்லுவாங்க. எப்படி ஆட்டத்தை ஆரம்பிப்பீங்க? நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது ஒரு புதுமையான அணி. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய போட்டிகளை வெற்றி பெற்றதுனால அவங்க பாராட்டும் பெற்றவங்க. அவங்க தான் டிராகன் டீம். போட்டி ஒரு வழியா ஆரம்பிக்க போகுது. இந்த இறுதி சுற்றோட முதல் போட்டி இப்போ ஆரம்பிக்க போகுது. முதல்ல போட்டி போட போறது டெசர்ட் கண்ட்ரியை சேர்ந்த பிளாக் ஹார்ஸ் ஆமு. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் இந்த சுற்றுல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றியோ அது நடந்ததே கிடையாது. ஆமு கூட ஒப்பிடும் போது டிராகன் டீம்ல இருந்து ஒருத்தர் புதுசா இறக்குறாங்க. அவர் எப்பவுமே போட்டியில கலந்து பாரு, ஆனா கடைசியா நடந்த போட்டினால இவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிட்டாரு. அவங்க தான் கிம். அவங்க தான் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். கவலைப்படாத. கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் விடுங்க. மாஸ்டர் கிம், நான் உங்களுடைய பெரிய ரசிகன். நீங்க கண்டிப்பா இதுல ஜெயிச்சே ஆகணும். இங்கேயும் வந்துட்டானா இவன்? உனக்கு அவரை தெரியுமா? அத நான் எப்படி சொல்லுவேன்? அவன் கிம்மோட ஃபேன். எனக்கு மட்டும் தான் ஃபேன்ஸே இல்ல. கிம், உன் விளையாட்டை பார்க்க காத்துட்டு இருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது. எப்ப நம்ம போட்டி ஆரம்பிக்கும்னு சொல்லுங்களேன். நீ இந்த போட்டியில ஜெயிக்கணும். அப்பதான் நாம இறுதி போட்டியில சந்திக்க முடியும். கிம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அந்த பையனுக்கு நம்ம நினைக்கிறத விட நிறைய திறமை இருக்கு. அதனால அவன் தோக்க மாட்டான். கடைசியா என்ன பாத்துக்க. நீ என்ன சொன்ன? அது முக்கியம் இல்ல, சொல்றத கேளு. நான் தான் உன்னை தோக்கடிக்க போறேன். நல்லா விளையாட முயற்சி செய்யறேன். இந்த போட்டியில யாரு வெற்றி பெற போறாங்கன்னு நாம பார்க்கலாம். அந்த வெற்றி கனியை யார் பறிக்க போறாங்க நீங்க காத்துட்டு இருக்கீங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? 3 2 1 ரிலீஸ் பண்ணுங்க. ஆர்க்டிக் பீனிக்ஸ் செயல்படு. ராக் ஹார்மன் ஸ்கார்பியன் செயல்படு. வாவ், ரெண்டு பேரும் சமமா போட்டி போடுறாங்க. அவங்களுடைய வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் முதல்ல அட்டாக் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராக் ஹார்மன் கார்பியனோட ரெட் லாக்க நாம உடைக்கணும். போ ஆர்க்டிக் பீனிக்ஸ். ராக் ஹார்மன் ஸ்கார்பியன் மேல ஆர்க்டிக் பீனிக்ஸ் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு. விசித்திரமா இருக்கு. எதுக்காக எதிரி தாக்கும் போது ஆமு அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இந்த அட்டாக்க பத்தி கவலைப்படுற மாதிரியும் இல்ல, திரும்ப தாக்கணும்னு எண்ணம் இருக்கிற மாதிரியும் தெரியல. ராக் ஹார்மர் கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டுட்டு இருக்கு. ஆமு ஏன் திரும்ப ஃபைட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை திரும்ப விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்களா? அவனுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுடைய கதையை சீக்கிரமா முடிங்க மாஸ்டர். சீக்கிரம் ஆட்டத்தை முடிங்க. ஆமு என்ன செய்ய விரும்புறாங்க? இல்ல, அவன்கிட்ட திருப்பி சண்டை போட வலிமை இருக்கு. வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கான்.
வாய்ப்பே இல்ல. ராக் ஆர்மர் ஸ்கார்பியனை ஆர்கிடிக் ஸ்டார்ம் உடைச்சிடுச்சு. ஒரு நிமிஷம், இது ஒன்னும் சுழல்ற மாதிரி தெரியலையே. இது மணல், நல்லதுக்கு இல்ல. ராக் ஹார்மன் ஸ்கார்பியன், சிறந்த கவசம் இருக்கத்தை செயல்படுத்து. ஸ்கார்பியன், உன்னோட வேலையை காட்டு. அருமை. ஆர்கிடிக் ஃபீனிக்ஸால அதோட இடத்தை விட்டு நகரவே முடியல. என்ன இது? இதுதான் ராக் ஆர்மர் ஸ்கார்பியனோட மறைமுக திறமை. ராக் ஆர்மர் ஸ்கார்பியன் ரொட்டேட் ஆகும்போது ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் வெளியிடுது. ராக் ஆர்மர் ஒரு அடர்த்தியான சர்ஃபேஸ உருவாக்குறதுக்கு சர்ஃபேஸ்ல இருக்கிற மண்ணெல்லாம் உறிஞ்சுது. இந்த கவச அடுக்கு ஸ்பின்னிங் டாப் பாதுகாப்பை ரொம்பவே பலப்படுத்துது. அப்புறம் கவசம் உடைஞ்சதும் அது மணலா மாறி நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுது. இந்த மாதிரி தான் ராக் ஆர்மர் ஸ்கார்பியன் மணல ஸ்மால் பார்ட்டிகல்ஸா யூஸ் பண்ணி எதிராளியை கட்டுப்படுத்த உபயோகப்படுத்துது. யார் ஜெயிப்பாங்கன்றத நான் கரெக்டா சொல்லிட்டேன். நீ வலிமையானவன். கண்டிப்பா, இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். ரொம்ப நாள் முன்னாடி நான் உன்னோட ஆட்டத்தை ஸ்பின்னிங் டாப் காம்படிஷன்ல பார்த்தேன். இத நல்ல சமயம், அட்டாக் பண்ணு. உன்னோட அற்புதமான ஆட்டம் எனக்கு கவர்ந்துருச்சு. நானும் ஸ்பின்னிங் டாப்ல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அன்னையிலிருந்து தினமும் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் உன்ன மாதிரியே பலசாலியா ஆகணும்னு. நீ எப்பயாவது தான் போட்டியில கலந்துப்ப, ஆனா நான் எல்லா போட்டியுமே உனக்காக வந்து பார்ப்பேன். உன் கூட நட்பு வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நான் எப்பெல்லாம் உன்கிட்ட நெருங்கி வரனோ அப்பெல்லாம் நீ என்னை மதிக்காம ஒதுக்கதான் செஞ்ச. கிம், என் கடிதம். நீ எப்பவுமே என்ன நேருக்கு நேரா பார்த்ததே இல்லை. எனக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கிட்டேன். நான் உன்னை தோக்கடிச்சு அப்புறம் உன்னை என்னை பார்க்க வைப்பேன்னு. அதனால நான் பாலைவன நாட்டுக்கு போய் அந்த ஆட்டத்தோட நுணுக்கத்தை கத்துக்கணும்னு நினைச்சேன். பயிற்சி எவ்வளவு கடினமா இருந்தாலும் என்னோட லட்சியத்துக்காக என்னோட பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தேன். கடைசியா நான் வெற்றிகரமா தேர்ச்சி ஆயிட்டேன். அப்படியே பிரமி டீமோட ஒரு உறுப்பினர் ஆயிட்டேன். நான் பண்ண பயிற்சி எல்லாமே உன்னை தோக்கடிக்கதான். உன்னோட திமிர்த்தனத்துக்கு நீ அதுக்கான பதில சொல்லியே ஆகணும். இதான் விஷயமா? என்ன போற்றுனதுக்கு ரொம்பவே நன்றி. அது என்னன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம், ஏற்கனவே தாமதம் ஆயிடுச்சு. ராக் ஆர்மர் ஸ்கார்பியன், ஆட்டுக்களத்துல ஒரு ஆக்ரோஷமான சூறாவளி வந்திருக்கு. ராக் ஆர்மர் ஸ்கார்பியன் முழு பலத்தோட களம் இறங்குது. இதுக்கு எதிரில நிக்கிறதுக்கு ஆர்கிடிக் ஃபீனிக்ஸ்க்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். ராக் ஆர்மர் ஸ்கார்பியன் தான் இதுல கண்டிப்பா ஜெயிப்பாங்க. என்னாச்சு? எப்படி அவனோட ஸ்பின்னிங் டாப்க்கு இவ்ளோ சக்தி வந்துச்சு? புதை மணலின் பெரிய அலைகள். ஆர்கிடிக் ஃபீனிக்ஸ் அங்கிருந்து தள்ளிப்போ. நல்லா பாரு, இதுதான் உன்னோட திமிருக்கு கிடைக்க போற முடிவு. அவ ஒண்ணு திமிரு பிடிச்சவ
தேவையில்ல. உன்னை வேணும்னே அவ ஒதுக்கி இருக்க மாட்டா. அவ பிரதர் லோகன் மேலயும் ஸ்பின்னிங் டாப் மேலயும் முழு கவனத்தை செலுத்தி இருக்கலாம். பிரதர் லோகன் ஆமுவும் நான் முன்ன இருந்த மாதிரி தான் இருக்கான். இந்த விளையாட்டை ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை பாராட்டுறதா நினைக்கிறாங்க. என்ன மாதிரியே மத்தவங்க வரதை நான் விட மாட்டேன். ஆர்கிடிக் பீனிக்ஸ் ஐஸ் கோன் ஸ்பைரல். அற்புதம்! ஆர்கிடிக் ஸ்டார்ம் திருப்பியும் விளையாட்டுக்குள்ள வரதுக்கு மணல் எல்லாம் ஒரே வச்சிருச்சு. ஐஸ் கோன் ஸ்பைரல். ராக் ஆர்மியோட ஸ்பைரலை தடுத்து நிறுத்த இப்போ ஆர்கிடிக் ஸ்டார்ம் களத்துல இறங்கிடுச்சு. என்னன்னா நான் உன் கடிதத்தை படிச்சேன். என்ன சொல்ற? எனக்கு ரோட்ல ஒரு கடிதம் கிடைச்சது. நான் அந்த கடிதத்தை கவனமா படிச்சேன். உண்மையிலேயே நீ அதை படிச்சியா? ஆமா, நீ என்ன பார்த்து இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த விளையாட்டோட ஆர்வம் உன்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு, என்கிட்ட இருந்து இல்ல. உன்னை பாக்குற வரைக்கும் உண்மையிலேயே நான் இந்த விளையாட்டை விளையாடணும்னு நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காரணத்தோட தான் விளையாட கடினமா பயிற்சி எடுத்திருக்க. காரணத்தை தூக்கி போட்டாதான் சந்தோஷம் கிடைக்கும். இல்ல, எனக்கு உண்மையிலேயே விளையாட பிடிச்சது ஸ்பின்னிங் டாப் தான். எனக்கு இது விளையாடுறது தான் சந்தோஷம். ஆமா, இப்பத்துல இருந்து நமக்கு பிடிச்ச ஸ்பின்னிங் டாப்பால சண்டை போடுவோம். ஆர்கிடிக் ஸ்பின்னிங் சிறந்த வெடிக்கும் கவச புனித மிருகத்தை செயல்படுத்து. உன்னோட திறமைக்கு நிறைய சக்தி இருக்கு. இந்த போட்டியில உன்னை தோக்கடிக்க நிறைய நேரம் எடுக்கும். இல்ல, இது ராக் ஆர்மர் ஸ்கார்பியனோட பலவீனமான நேரம். ஆர்கிடிக் ஸ்பினிக்ஸ், இப்ப நீ ஐஸ்லாண்ட் ஷேக்கிங் ஆரம்பி. ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இந்த சுற்றோட வெற்றியாளர் கிம். இப்போ டிராகன் டீம் புள்ளி விவரத்துல முன்னிலையில இருக்காங்க. உண்மையாவே மாஸ்டர், நீங்க ரொம்ப அற்புதமா விளையாடுனீங்க. கிம், உண்மையாவே நீ வளர்ந்துட்ட. என்னோட எதிரி உண்மையாவே பலசாலிதான். வா போலாம் அரங்கத்துக்கு. கிம், உனக்கு உண்மையிலேயே நன்றி. நான் ஸ்பின்னிங் டாப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். நான் இன்னும் நல்லா பயிற்சி எடுத்தாதான் வேகமா என்னால விளையாட முடியும். நம்ம சேர்ந்தே பயிற்சி எடுப்போம். ரமி டீம் அவங்களோட புள்ளி கணக்க தொடங்குவாங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வருவோம். கண்டிப்பா இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். இல்ல இந்த யங் மாஸ்டர் தோக்க மாட்டேன். உங்களுக்கு முடிவே கிடையாது. ராக் பேப்பர் சிசர்ல இருந்து ஹேண்ட் புஷ் வரைக்கும் 13 கேம் விளையாடி இருக்கீங்க. உங்களுக்குள்ள வெற்றியாளரும் இல்ல தோல்வியாளரும் இல்ல. போது நிறுத்துங்க. இதுல ஜெயிக்கிறவங்க தான் செகண்ட் ரவுண்ட் ஆட போறோம். அது இந்த யங் மாஸ்டர் தான். கண்டிப்பா நான் தான் நம்ம டீமுக்காக அடுத்த ரவுண்ட் விளையாட போறேன். என்னோட குட்டி டிராகன் ஹீரோ கண்டிப்பா தோக்க மாட்டான். மாஸ்டர் உண்மையிலேயே நல்லா விளையாடினாரு. எனக்கு அவருடைய ஆட்டோகிராஃப் வேணும். பரவாயில்ல விடு, நீ உண்மையிலேயே நல்லா விளையாடின. அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். என்னது அடுத்த ரவுண்டா? மாஸ்டர், இங்க என்ன பண்ற ட்ரூ? மாஸ்டர், நான் இப்பதான் ஆல்கோ அடுத்த ரவுண்ட பத்தி பேசுறத கேட்டேன். பரவாயில்ல விடு, நீ ரொம்ப நல்லா தான் விளையாடின. அவங்க தான் அடுத்த ரவுண்ட விளையாட போறாங்க. கயிறு இழுக்கிற போட்டி விளையாடலாம். இந்த தடவை
நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். அடுத்த சுற்று விளையாட இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்பு. அதுல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன். நாம திரும்ப சந்திப்போம். அடுத்த தடவை நான் கண்டிப்பா உன்னை ஜெயிக்காம விட மாட்டேன். இந்த பையன் அவனை நம்மளோட ஒப்பிட விரும்புறான்னு நினைக்கிறேன். என் கைக்கு என்னாச்சு? என் கை உன் கூட விளையாடும் போது அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னாச்சு? பெருசா காயம் எதுவும் இல்லையே. ஒன்னும் இல்ல, எனக்கு கை சரியில்லாத காரணத்தினால 2வது சுற்று நீயே விளையாடிக்கோ, நான் அனுமதிக்கிறேன். நம்ம டீம் பேரை காப்பாத்து. கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். எல்லாரையும் திரும்ப வரவேற்கிறோம். ஃபியூரி ஸ்பின்னரோட முதல் போட்டியோட 2வது ரவுண்ட் இப்ப தொடங்க போகுது. நீங்க எல்லாரும் இப்ப தயாரா? டெசர்ட் கண்ட்ரியோட சிறந்த போட்டியாளர் ஆல்கா போட்டி போட போறாங்க. டிராகன் டீம் இந்த ஆட்டத்துல பல அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ டிராகன் டீம்ல இருந்து 2வது ரவுண்டுக்கு கலந்துக்க போறது யாருன்னா மீட் யூ. வீடியோ கம் ஆன் கம் ஆன். உன்னோட விதி இந்த ரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு இப்ப பாப்போம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் தலைகீழா இருக்கிறது கெட்ட சகுனத்துக்கான அறிகுறி. உன்னோட விதிய ஏற்கனவே எழுதியாச்சு. ஆட்டத்தின் 2வது சுற்றில் அக்கரின் மாந்திரீக சக்தியை எதிர்கொண்ட டிராகன் கட்டுப்பாட்டை இழந்தது. வீர் கூட மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா? வீர் கடைசி நிமிடத்தில் ஆட்டத்தை வெல்வாரா? தவறாம அடுத்த எபிசோட பாருங்க.